ஐயா, பெரியய்யா கம்பெனி இழுத்து மூடுறதாவே முடிவு பண்ணிட்டாருங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாமளே புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஐயா, எங்க வயிற்றுல எல்லாம் பாலை வாத்துட்டீங்க. ஐயா, எங்க குழந்தை குட்டியெல்லாம் உங்களை காலங்காலத்துக்கு வாழ்த்தும் ஐயா, வாழ்த்தும். காக்கா கூட்டங்க. ஒருத்தனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிட கூடாது, கோஷம் போட்டே கவுத்துருவீங்களே. சார் யார் தெரியுமா? முன்ன மாதிரி மேனேஜர் இல்ல, புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் அவருடைய பர்சனல் பிஏ. இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்னத்தான் கான்டாக்ட் பண்ணணும். சார் நீங்க போங்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க! அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க! யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தானே. ஆளுக்கு 5 ரூபாய் எடுத்துங்க. சரி. இந்த பின்னால வாழ்கன்னு சொல்ல பாரு, அந்த நாய்களை எல்லாம் துரத்தி விட்டுரு. வண்டிகள் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு. எல்லாத்தையும் மெக்கானிக்கல் விட்டு சரி பாத்துருங்க. இந்த பிரேக் டவுன் வச்சு பாருங்க, அந்த வண்டியை சரி பாத்துருங்க. அதெல்லாம் பாத்துக்குவாங்க. உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கானுங்களே. டேய், இவன் ஐஸ் வந்து பையனாச்சு, இங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கையில புடிங்கி விட்டுறாதரா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, போல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. டேய் ஐஸ் வண்டி, இத தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை. இந்த பொட்டி சட்டி தூக்குறதுதான் உன் வேலை. டேய், நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பிஏன்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபுடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு விடுவோம் படுவா. இந்த மிரட்டர் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி உன் வேலைக்கே வேட்டு வச்சிருக்காமா. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ் வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? ஏங்க, நாளைக்கு பிரபுக்கு பிறந்த நாள். அந்த வீட்டுல இருக்கும்போது அவன் ஆசைப்பட்ட ஒரு கேக் கூட வாங்கி கொடுத்து அவன் பிறந்த நாளை கொண்டாட முடியல. இப்பதான் நமக்கு நல்ல வசதி வந்துடுச்சுல, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன வேணான்னு சொல்ற மாதிரி இல்ல பேசுறேன். 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் செலவு பண்ணு, ஜாம் ஜாம் நடத்து. ஓகே? ஆமா, ஜாம் ஜாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வராம இருந்துடாதீங்க. ஏதோ ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வரல, அதுக்காக குழந்தை பர்த்டேக்கு வராம இருப்பானா? யாருக்கு? பொண்ணுக்கா பையனுக்கா? பையனுக்கு தான். என்னமா ஒரு மாதிரியா பாக்குற? அண்ணன் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னா இனிமே அடிக்கடி நான் இந்த வீட்டுக்கு வருவேன். தம்பிக்கு நான் தான் பிஏ, பர்சனல், ஆளினால் ஐயம் தான். உட்காருங்க, சாப்பிடுங்க. ஐயே, வெஜிடேரியன் எனக்கு பிடிக்காதம்மா. நமக்கு எப்பவுமே இந்த கடிக்கிறது ஒடிக்கிறது தான் பிடிக்கும். நாங்க 2 பேரும் தான் மினிஸ்டர் பார்க்க போறோமே, போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து கடிச்சுக்கிறோம். ஏங்க, மினிஸ்டர் பார்க்கவா போறீங்க? ஆமா. உங்களை கூட்டிட்டு போய் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஷாப்பிங்லாம் நான் வரணுமா? எவ்வளவு பெரிய பொறுப்பு வச்சு அலைஞ்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன். என்னைக்கே ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கீங்க, இன்னைக்கு எங்க கூட வரக்கூடாதா? மா, தம்பி முன்ன மாதிரி சாதாரண மேனேஜர் இல்ல, புதுசா நாங்க ஆரம்பிக்க போற ஃபேக்டரியில ஒன் ஆஃப் த பார்ட்னர். இவரை நம்பி பல கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் எம்எல்ஏவும் சேர்த்துதான். இதுல மட்டும் சக்சஸ் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் உங்க குழந்தைங்க பிறந்தநாள் இந்தியாவில் இல்ல, லண்டன்ல தான். நான் கூட ஃபேமிலியோட சுவிட்ச்ல செட்டில் ஆகலாம்னு பாக்குறேன். இந்தியா கிளைமேட் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. வருமா, தம்பி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத. மிஸ்டர் சிவராமன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மினிஸ்டர் போய் பாருங்க. வருமா, லிஸ்ட் கொடு. பிறந்த நாளைக்கு என்ன வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். இதெல்லாம் ஒரு லட்சியத்துக்காகத்தான். இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய், நீயா என்னடா வெள்ளஞ்சுல நிக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயோ விட்டு இப்ப சிவராம் சார் வேலைக்கு சென்றா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல சேர்ந்துட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை வாங்குறேன். எதுக்கு ஜாக்கிரதை யாரு? இந்த பால் கடை இங்க கொடு. அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கிற அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துதான். அந்த அதிர்ச்சியில பைத்தியம் முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க.
கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார் கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்காரன் உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தில் தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க. மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையிறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தாரு போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். ஏய் எடா வண்டிய. என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சார், பிஏ சார், என்னடா வண்டி செல்ப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார் நானா? பின்ன யார்? நீங்க தான் தள்ளணும். ச்சே, வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாயும் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. தள்ளியா? டேய், டேய், டேய். தள்ளு. தள்ளு தள்ளு முறப்ப. பிஏ சார், என்னடா குல்பி நாயா? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமல மாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போற, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய், இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாயே. டேய், பத்திரம் என் கையில. என்ன எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. டேய், யார் கிட்ட வந்து ஆட்டி காட்டுற? படுவா இல்ல. போட்டா. டேய் லூசே, என் பின்னாலே வாடா. ஏய், என்ன விட்டா கேக்கல எச்சி விட்டுருக்கு போட்டுருக்க. வெட்டா லாஸ்ட்ல கொடுப்பாங்கடா. பலூன கட்டுறா. டேய், என்ன கீழ பாமா. எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கு. அதான் அஞ்சாசிங்க. இதை எதிர்கட்சிக்காரன் பார்த்தா கப்புனு குப்புற வந்து மூக்கு உடைச்சுக்குவான். வாங்க. டேய், ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க போங்க. இது நம்ம வீடு மாதிரி. போய் உட்காருங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? வாங்கப்பா. இவன் எப்ப ரிலீஸ் ஆனா? என்ன கேட்காம எப்படி விட்டாங்க? சிஸ்டர். டேய், என்ன சிஸ்டர் மிஸ்டர் போட வெளிய. சரி போ, போய்க்கோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ. அது நான் தான்டா. பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது. அண்ணே. சரி போ, தொலை. எல்லா நாய்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க. எதுக்குமா வெயிட் பண்றோம்? ஆரம்பிச்சிடலாமே. அவர் வரேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கும் போன் பண்ணி பாரு. சரி. இந்த பங்கனை நானே தலைமை தாங்கி நடத்திடுவேன். அந்த தகுதி எனக்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் நல்லது பண்ணிருக்கேன். ஒரு சில கூட்டம் எதுவுமே பண்ணாம சமுதாய பணி அது இதுன்னு சொல்லிட்டு அலையுதுங்க. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லப்போ. நான் தாங்க பேசுறேன். சரி, என்னப்பா? என்னங்க என்னன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே, மறந்துட்டீங்களா? மறக்கலமா. நான் பிசினஸ் விஷயமா சில முக்கியமான விஐபிங்களோட பேசிட்டு இருக்கேன். நான் எல்லாம் என்ன, நீயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க. என்னங்க விளையாடுறீங்களா? நீங்க வரேன்னு சொன்னனாலதான் குழந்தைக்கு பிறந்த நாள் ஏற்பாடு பண்ணேன்.
நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா வரணும். என்ன திருப்பி திருப்பி அதே பேசிக்கிட்டு? நான் தான் பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. என்ன பெரிய பிசினஸ்? குழந்தை பிறந்த நாள் விட உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். பர்த்டே இப்ப இல்லைனா அப்புறமா கொண்டாடிக்கலாம். அறிவிட்டதமா பேசாத. வைடி போனேன் வைடி. என்னக்கா அண்ணன் வரலங்கிறதே நினைச்சிட்டு உட்காந்துருக்கியா? எந்திரிச்சு போய் சாப்பிடுக்கா. ஏண்டி குழந்தை விஷயத்துக்கே வரல, வேற எதுக்கு தாண்டி வருவாரு? வீடுக்கா எல்லா வீட்டுக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க, சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு. அக்கா கொஞ்சம் மீன் குழம்பு எறா தொக்க எடுத்துக்கிட்டேன், நான் வர்றேன்க்கா. வாங்கப்பா உட்காருங்க. நீ உட்காருமா. ஏமா தம்பி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ஃபங்க்ஷனுக்கு வந்த போதே இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது எதுக்காக நான் பேசாம போயிட்டேன். இதை பாருமா, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா உன் புருஷன் அந்த எம்எல்ஏட்ட வேலை செய்யறான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சுமா. ஏன்னா அந்த எம்எல்ஏ சுத்த மோசமான ஆளு. காசு கிடைக்குதுங்கிறதுக்காக அவன்கிட்ட வேலை செஞ்சா வேலையை வாங்கிட்டு கடைசியில் கவுத்து விட்டுருவாமா. சாராய தொழில் நல்லவங்களையும் கெட்டவங்களாக்கிடும். ஏன்பா, அவருக்கு இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவர் அப்படியெல்லாம் போக மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. வசதி இல்லாத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தாமா. ஆனா வசதின்னு வந்துட்டா அதுவே ஆளை மாத்திரும். அதுக்காக நான் வசதியா வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி கெட்ட தொழில வர வசதி ஆளை கெடுத்துரும், கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிரும். ஏதோ உன்னை பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்காதம்மா. இந்த ஏரியாவிலேயே குழந்தை குட்டியும் கூட நிம்மதியா இருக்கிற குடும்பம் உங்க குடும்பம். அது கெட்டு போயிடக்கூடாது. அந்த அக்கறையில தான் சொன்னேன். நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனா உன்னை என் பொண்ணுமா நினைச்சு பழகிட்டேன். மனசு கேட்கலமா. நான் வரேம்மா. என்னங்க என்னங்க இது? என்னாச்சு? அது புதுசா ஒரு ஃபேக்டரி திறக்க போறோம்ல, அதுக்காக வந்த விஐபிஸ்க்குலாம் ஒரு பார்ட்டி வச்சோம். ரொம்ப வற்புறுத்தினாங்க, அதான் குஷ்டேன். அங்க வந்தவங்கலாம் பிக் ஷாட்ஸ், கோடீஸ்வரங்க. எல்லாரும் எனக்கு சர்வீட் வச்சாங்க தெரியுமா? சரி. ரொம்ப மரியாதை. முதலாளி கூட என்ன ரொம்ப பாராட்டினாரு. என்ன இது ஒரே தோரணமா கட்டி இருக்கு? நம்ம பிரபுக்கு பர்த்டே இல்ல? சாரிமா, இதுக்கு முன்ன நான் குடிச்சதே இல்லையா, எவ்வளவு குடிக்கணும்னு தெரியல, அதான் ஒரு மாதிரியா. வேர் இஸ் மை சன்? எங்க இருக்கான்? உள்ள இருக்கான். ஓ மை டியர் சன். சாரிடா கண்ணா. பிரபு எழுந்தரா, அப்பா வந்திருக்கேன் பாரு. ஏய், அப்பாவும் பர்த்டேக்கு வரலடா. டே பிரபு, அப்பாவும் மன்னிச்சிடுறா. அப்பாவும் அடுத்த பர்த்டேக்கு வரேன்னா அப்பா மன்னிச்சிடுறா. லக்ஷ்மி, அந்த பொட்டியை கொடு. குடுறி. இந்தா, நம்ம பையன் பர்த்டேக்கு பிரசன்டேஷன் எதுவும் வாங்கின்னு வரல, நீயே எதனாச்சும் வாங்கிக்கிடு. இந்தா வச்சுக்கோ, எதனா வாங்கிக்கிடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி கெட்ட தொழில வர வசதி ஆளை கெடுத்துரும், கொஞ்சம் கொஞ்சமா
குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிரும்.